உங்க எல்லாரோட இணைந்து மலைப்பகுதிகள் சூழ்ந்த இந்த ஒரு கிராம பகுதிக்கு வந்திருக்கிறதுல பெருமை அடைகிறோம். இந்த இடம் தாக்கேத் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த இடத்துல தான் ஜட்டாயு வாழ்ந்து வந்தார். ஜட்டாயு பகவான் ஸ்ரீராமருடைய மிகச்சிறந்த பக்தர். சீதாதேவியும் ராமச்சந்திர லக்ஷ்மணா அவங்க 3 பேரும் இங்க நம்ம வந்திருக்கக்கூடிய நாசிக் நகரத்துல அதனுடைய ஓரத்துல வசித்து வந்தார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய நகரத்துல ஓரத்துல வசித்து வந்தார்கள். ஸ்ரீராமச்சந்திர பகவான் தன்னுடைய வனவாசத்தினுடைய பெரும் பகுதியை சித்திரக்கூடத்துல கழித்தார். சித்திரக்கூடத்துல கழித்துட்டு அங்கிருந்து தண்டகாரண்ய வனத்துக்கு வந்தார். தண்டகாரண்யம் அப்படிங்கிறது சித்திரக்கூடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வரக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து, மத்திய பிரதேசத்தினுடைய ஒரு பகுதியிலிருந்து இங்க இந்த தற்போதைய நாசிக் நகரம் வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடிய ஒரு வனம். தண்டகாரண்யத்தினுடைய முடிவு இங்க இருக்கு. இந்த இடத்துலதான் ராமர் சீத்தையோட இறுதி, அதாவது சீத்தை கடத்தப்படுவதற்கு முன்பு தங்கியிருந்தார். அவங்க எங்க தங்கியிருந்தாங்க, சீத்தை எந்த இடத்துல இருந்து கடத்தப்பட்டார்கள், இத நம்ம இன்னைக்கு சாயந்தரம் பார்க்கலாம். இங்க சீத்தையை கடத்திட்டு ராவணன் தெற்கு நோக்கி போகும்போது ஜட்டாயு இங்க இருந்த ஒரு மரத்துல வசித்து வந்தது. ராமருடைய மனைவி சீதையை ராவணன் கடத்திட்டு போகிறான் அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே ஜட்டாயு ராவணனை நோக்கி சீறி பாய்ந்து ராவணனோடு பெரும் போர்ல ஈடுபடுது. ராவணன் மிக பெரிய சக்திசாலி. ஜட்டாயும் சாதாரண பறவை கிடையாது. ஜட்டாயுனுடைய சக்தியும் ரொம்ப அதிகம். மிகப்பெரிய பலசாலி, சக்திசாலி, போர் திறமைகள் கொண்ட ஒரு பறவை ஜட்டாயு. ஆனாலும் ஜட்டாயு வயதான ஒரு பறவை. ராவணனுக்கு நிச்சயமா ஈடு கொடுக்க முடியாது. ராவணனை கண்டு தேவர்கள் எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு அசுரன், சக்திசாலி ராவணன். அந்த ராவணனுக்கு இணையா நிச்சயமா போரிடுறதுக்கு ஜட்டாயு கிட்ட சக்தி கிடையாது. இருந்தாலும் ஜட்டாயு ராவணனோட போரிடுது. அப்படி போரிடும்போது போரினுடைய ஒரு நிலையில ராவணன் ஆச்சரியப்பட்டு போறான். என்ன பறவை இது, என்னை கண்டு எல்லாரும் அச்சப்படுவாங்க, ஆனா இந்த பறவை என்னையே தாக்குற அளவுக்கு சக்தியுடையதா இருக்கே அப்படின்னு ஒரு நிமிஷம் பிரமிச்சு போவான். அதன் பிறகு ராவணன் உண்மையிலே பலசாலிங்கனால தன்னுடைய வாளை வைத்து ஜட்டாயினுடைய ரெக்கையை வெட்டி ஜட்டாயுவை வீழ்த்திட்டு சீதா பிராட்டியோட தெற்கு நோக்கி மேலும் போவோம். அதன் பிறகு ஸ்ரீராமர் லக்ஷ்மணரோட இணைந்து சீதையை தேடிக்கிட்டு இப்படியே வருவாங்க. இந்த பகுதியில வரும்போது ஜட்டாயுவை பார்ப்பாங்க. ஜட்டாயு அப்ப உயிருக்காக துடிதுடித்து கொண்டு இருக்கும். ஜடாயுவை பார்த்து கையில எடுப்பார் ஸ்ரீராமர். அதற்கு உதவி பண்றதுக்கு முன் வருவார். அப்போதைக்கு ஜட்டாயுக்கு நீர் கொடுக்கணும். பொதுவா மரண தருவாயில இருக்கவங்களுக்கு நீர் கொடுக்கணும். அதுலயும் வேத கலாச்சாரத்துல புண்ணிய நதிகள்ல இருந்து நீர் கொடுக்கணும். ஸ்ரீராமர் முழுமுதற் கடவுள், ஜென்ம ஆதியசேதா. அவரிடமிருந்தான் எல்லாமே தோன்றுகின்றது. அவரிடமிருந்தான் எல்லா புண்ணிய நதிகளும் வருது. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், இந்த நதி இந்த இடத்துல இருந்து வருது, இன்னொரு நதி வேற இடத்துல இருந்து வருது. கங்கையானது நேரடியா பகவானுடைய பாதத்தினால கிழிக்கப்பட்ட, அதாவது பிரபஞ்சத்தினுடைய திரையானது வாமனருடைய பாதத்தினால துளைக்கப்பட்டு அதன் மூலமா கங்கை பூமிக்குள்ளார வந்தது.
அதன் பிறகு சிவபெருமானினுடைய தலையில் இறங்கி அவருடைய தலையிலிருந்து வர்றதா நம்ம சொல்றோம். அதே மாதிரி கோதாவரியும் சிவபெருமானுடைய தலையிலிருந்து வரக்கூடிய ஒரு நதி. எப்படி பார்த்தாலும் எல்லா நதிகளுமே பகவான் ஸ்ரீராமர் தான் எல்லா நதிகளுக்கும் மூலம். அவர்தான் எல்லாவற்றுக்கும் மூலம், எல்லா இடங்களுக்கும் மூலம், எல்லா மலைகளுக்கும் மூலம், எல்லா நதிகளுக்கும் மூலம், எல்லாவற்றுக்கும் மூலம் அவர்தான். அதனால ஸ்ரீராமர் உடனடியா ஜட்டாயினுடைய தாகத்தை போக்குறதுக்காக தன்னுடைய அம்பை வைத்து இந்த இடத்துல, அதாவது ஜட்டாயு எந்த இடத்துல மரணத்திற்காக காத்திருக்கின்றதோ அந்த இடத்துல உடனடியா எல்லா புண்ணிய நதிகளையும் வரவழைக்கிறார். உலகத்துல என்னெல்லாம் புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கோ அந்த எல்லா புண்ணிய தீர்த்தங்களுக்கும் கட்டளை கொடுக்கிறார் ஸ்ரீராமர். என்னுடைய பக்தன் அவன் தன்னுடைய லீலையை இந்த உலகத்துல விட்டுட்டு போறான், அவனுக்காக நீங்க எல்லா இந்த உலகத்துல என்னெல்லாம் புண்ணிய நதிகள் இருக்கீங்களோ, நதிகள் மட்டுமில்ல எல்லா தீர்த்தங்களும் மற்ற இதர இடங்கள்ல என்னெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாரும் இங்க வரணும் அப்படின்னு ஸ்ரீராமர் கட்டளை இடுகிறார். அவருடைய கட்டளையை பின்பற்றி தான் அங்க ஜட்டாயுக்கு எதிராக நாம் பார்க்கக்கூடிய அந்த குளத்துல, ஆக்சுவலி அந்த குளம் அப்படிங்கிறது அந்த இடத்துல குளம் இருக்கு, இருந்தாலும் நீங்க ஜட்டாயு கோயிலுக்குள்ளார போகும்போது பார்த்துருக்கலாம். அப்படி பார்க்கவில்லை அப்படின்னா மறுபடி திரும்பி போகும்போது பார்த்துட்டு போகலாம். அந்த இடத்துல கீழே ஒரு இரும்பு கம்பியில மூடி வச்சிருப்பாங்க. அங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா அங்க கொஞ்சம் தண்ணி நிற்கும். உண்மையில அங்கதான் ஆரம்பமாகுது. அந்த இடத்துல வரக்கூடிய அந்த குளமானது அப்படியே அங்க இருந்து தான் கீழே நம்ம வெளியில எல்லாரும் தண்ணீர் எடுத்த அந்த இடத்துக்கு வருது. அப்புறம் அங்க இருந்து அடுத்தடுத்து அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து 2 குளம் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே சின்ன நதியாட்டம் அங்க போகும். இதுவும் இங்க இருந்து ஒரு சின்ன நதியா போய் அதுக்கப்புறம் அப்படியே அங்க கோதாவரியோட கலக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல ஸ்ரீராமர் எல்லா நதிகளையும் வரவழைத்தார், எல்லா புண்ணிய தீர்த்தங்களையும் வரவழைத்தார் தன்னுடைய பக்தரான ஜடாயுக்காக. இது இந்த இடத்தை பற்றிய நிகழ்ச்சி. இப்ப இதிலிருந்து சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். பகவானுடைய ஒவ்வொரு லீலைகளையும் நம்ம பல கோணத்திலிருந்து பார்க்கலாம். பகவான் எப்படி எல்லையற்றவரோ அதே போலவே அவருடைய ஒவ்வொரு செயல்களும் எல்லையற்றது. அவருடைய ஒவ்வொரு செயல்களையும் பல கோணத்திலிருந்து விளக்க முடியும். இதை நம்மளுடைய ஆச்சாரியர்கள் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. யாருமே அணுகாத சில கோணங்கள்ல இருந்து ஒவ்வொரு லீலைகளும் பல்வேறு ஆச்சாரியர்களால் அணுகப்பட்டிருக்கு. அது மாதிரி சில விஷயங்களை இந்த ஜட்டாயுவினுடைய மரணத்தினுடைய லீலையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஜட்டாயு ஒரு பக்தி தொண்டில் ஈடுபடுறான். அதாவது சீதையை காப்பாற்றுதல் அப்படிங்கிற ஒரு தொண்டுல ஜட்டாயு ஈடுபடுது. அப்படி ஈடுபடும் போது ஜட்டாயு தன்னுடைய முயற்சியில தோல்வி அடையுது. சீதையை காப்பாற்ற முடியல. அதே சமயத்துல ஜட்டாயினுடைய ஆன்மீக வாழ்க்கையில அது தோல்வி அல்ல. சில நேரத்துல அல்லது பொதுவாகவே மக்கள் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஜட்டாயு ராவணனோட போரிட்டது போர்ல தோல்வியுற்றது. இதான் எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனா உண்மை அதுவல்ல. ஜட்டாயு ராவணனோட போரிட்டது, ஆனா அந்த போர்ல ஜட்டாயு வெற்றி பெற்றது. எப்படி? ஏன் ஜட்டாயினுடைய அந்த போரானது வெற்றின்னு சொல்லப்படுதுன்னா, வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அங்க அடையப்பட்டது. ஸ்ரீராமருடைய தரிசனம் அங்க அடையப்பட்டது. சாக்ஷாத் ஸ்ரீராமரே அங்க இறுதிச் சடங்கு செய்யறதுக்கு தயாரா வரார். அதை காட்டிலும் ஒரு பெரிய பாக்கியம் வேற யாருக்கு என்ன கிடைக்கணும்?
ஆன்மீக வாழ்க்கையில வெற்றி தோல்வி அப்படிங்கிறது பொதுவா நம்ம நினைக்கிற மாதிரி வெற்றி தோல்வியை அடிப்படையா வச்சு கிடையாது. பொதுவா இந்த உலகத்துல ஒருத்தன் வெற்றி அப்படின்னா எல்லாரையும் காட்டிலும் நான் மேல நிற்கும் போது வெற்றின்னு நினைக்கிறான். இல்ல தான் மேற்கொண்ட ஒரு செயல் நிறைவேறும் போது அதை வெற்றின்னு நினைக்கிறான். ஆனா ஆன்மீக வாழ்க்கையில் அப்படி கிடையாது. நம்ம மேற்கொள்றதுக்கு எந்த ஒரு செயலும் கிடையாது. நம்ம செய்யறதுக்கு உண்மையில எந்த ஒரு சேவையும் கிடையாது. நம்ம கிட்ட இருந்து பகவான் பெற வேண்டிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அவர் ஸ்வராட், சர்வசக்திமான், பூரண சுதந்திரமுடையவர். அவர் எல்லா சக்திகளும் கொண்டவர். அவர் அவர்கிட்ட இருந்து நம்ம கிட்ட இருந்து அவர் அடைய வேண்டியதுன்னு எதுவுமே கிடையாது. அப்படி ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அவர் கடவுளா இருக்க முடியாது. கடவுள் அவர் எல்லா சக்திகளும் பொருந்தியவர். அவர்கிட்ட இருந்தா நம்ம வாங்கணும் ஒழிய நம்ம கிட்ட இருந்து அவர் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படின்னா நம்ம அவருக்கு என்ன சேவை பண்ண முடியும்? எந்த ஒரு சேவையும் பண்ண முடியாது. வாஸ்தவம் தானே? நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்கு? நம்ம போய் புஸ்தகத்தை விற்கிறோம். நம்ம என்ன புஸ்தகம் விற்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் அவரு தான் விற்கிறார். ஒரு விதத்துல பார்த்தா யாரு பக்தனாகணும் அப்படிங்கறத அவரு தான் முடிவு பண்றார். ஒரு விதத்துல பார்க்கும்போது அப்ப நம்ம எதுக்கு போய் புத்தகம் வைக்கணும்? கிருஷ்ணருடைய கருணை இல்லாம யாராலையும் பக்தராக முடியாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம எதுக்கு இன்னொருத்தரை பக்தராகிறதுக்கு முயற்சி பண்ணணும்? பண்ண வேண்டாமே. கிருஷ்ணர் தான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சாப்பாடு போடுறார். நம்ம எதுக்கு அவருக்கு சாப்பாடு போடணும்? நம்ம எதுக்கு கிருஷ்ணருக்காக சமைக்கணும்? சமைக்க வேண்டியதே இல்லையே. எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு விதத்துல பார்த்தா எந்த ஒரு வேலையும் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணி ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பரப்பினார். அவர் வரணும்னு அவசியமே இல்லையே. எதுவுமே பகவான் செய்ய வேண்டிய காரியம்னு எதுவும் கிடையாது. பகவானுக்கு செய்ய வேண்டிய காரியம்னு எதுவும் கிடையாது. ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே. பகவான் யார் ஒருத்தர் முழுமுதற் கடவுளோ அவர் செய்ய வேண்டிய காரியம்னு எதுவுமே கிடையாது. அவருக்கு செய்ய வேண்டிய காரியம்னு எதுவுமே கிடையாது. வெளியில இருந்து அவருக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதனால ஒரு விதத்துல பார்க்கும்போது நம்ம செய்யக்கூடிய எல்லா சேவைகளுமே அவசியமே இல்லாத ஒன்று. அதனால நம்ம எதுவுமே சேவை செய்ய வேண்டாமா அப்படின்னா அது கிடையாது. நம்ம எல்லாரும் பல சேவைகள்ல ஈடுபடணும். அப்படி நம்ம சேவைகள்ல ஈடுபடும் போது அது அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. இப்ப ஒரு குழந்தைக்கு அப்பா தான், அதாவது அந்த குழந்தைக்கு தினமும் அவங்க அம்மா சமைச்சு தராங்க. அம்மா சமைச்சு கொடுக்கும்போது சில நேரத்துல என்ன பண்ணும்னா அந்த குழந்தை அம்மா சமைச்ச சாப்பாட்டை எடுத்து அம்மாவுக்கே இந்தாம்மா சாப்பிடுமான்னு சொல்லி கொடுக்கும். அப்ப அது அந்த அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். அது மாதிரி கிருஷ்ணர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சக்திகளை திறமைகளை வச்சுக்கிட்டு நம்ம கிருஷ்ணருக்காக ஏதாவது செய்யும் போது அப்ப அது கிருஷ்ணருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுக்காகத்தான் நம்ம சேவை பண்றோம். கிருஷ்ணருக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய விதத்துல சேவை பண்றோம். அது சில நேரத்துல என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைங்க கொடுக்கறதுனாலதான் அந்த அம்மாவுக்கு எதுவும் திருப்தி அடைய போறது கிடையாது. அவங்கதான் எல்லாமே சமைச்சு வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா அந்த அன்பு பரிமாற்றத்தை தான் அந்த தாய் விரும்புறாள ஒழிய அட இவன் என்னது. சில நேரங்கள்ல குழந்தைகள் எடுத்து கையில கொடுக்கும்போது அம்மா சாப்பிடுன்னு கொடுக்கும்போது பாதி சாதம் எல்லாம் கீழே விழுந்துரும். இருந்தாலும் அந்த அன்பு இருக்கும்போது அந்த தாய் அதை ஏற்றுக்கொள்றார். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் கொடுக்கலாம். சில நேரங்கள்ல சின்ன குழந்தைங்க அப்பா ஏதாவது பொருளை தூக்கிட்டு வர்றார் அப்படின்னா நானும் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நிச்சயமா அந்த குழந்தையால அதை தூக்க முடியாது. ஆனா அந்த குழந்தை நானும் தூக்குறேன் அப்படின்னு வரும். உடனே இந்த அப்பா என்ன பண்ணுவாராம், சரி தூக்குன்னு சொல்லிட்டு தூக்க விட்டுட்டு சைட்ல அவரு இன்னொரு பக்கம் பிடிச்சி தூக்குவார்.
உண்மையில இந்த குழந்தை சும்மா கைதான் பிடிச்சிருக்கும், அப்பா தான் தூக்குவார். நானும் தூக்கிட்டேன், அப்பாவுக்காக நானும் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன் அப்படி இந்த குழந்தை நினைக்கும். அப்படி அந்த குழந்தை எனக்காக, என்னோட பையன் எனக்காக ஏதோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நினைச்சு அந்த தந்தையும் பெருமிதம் கொள்றார். அது மாதிரி கிருஷ்ணர் தான் எல்லா காரியத்தையும் செய்யறார். அவர் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். நம்ம யாரையும் கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் கிடையாது. ஆனா அன்போட நம்ம அவருக்கு ஏதாவது ஒரு சேவை பண்ணும்போது, சேவை பண்றதுக்கு முயற்சி பண்ணும்போது, எப்படி இந்த சின்ன குழந்தை தன்னுடைய தந்தைக்காக ஏதாவது ஒரு பொருளை தூக்கணும்னு முயற்சி பண்ணுதோ, அது மாதிரி ஜீவன் ஒரு பொருளை தூக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றான். அப்படி முயற்சி பண்ணும்போது தந்தை போல இருக்கக்கூடிய பகவான் அவர் என்ன பண்ணார்னா அப்படி தூக்குறார். செய்யறது அவர் தான். ஆனா அதன் மூலமா அவரும் திருப்தி அடைகிறார், கிருஷ்ணர் திருப்தி அடைகிறார். எனக்காக என்னுடைய பக்தன் சேவை செய்யறானே அப்படின்னு பக்தரும் திருப்தி அடைகிறான், தான் பகவானுக்காக ஒரு காரியத்தை செஞ்சிருக்கேன் அப்படின்னு. அதனால பக்தி தொண்டுல நம்மளுடைய வெற்றியானது நம்ம இது செஞ்சோம் அது செஞ்சோம் அப்படிங்கறதுல கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு பகவான் கிட்ட சரணடைந்தோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. சில நேரத்துல சிலருக்கு அவங்களுடைய பௌதீக கர்மத்தின் அடிப்படையில வச்சதெல்லாம் அவங்க எங்கெல்லாம் கை வைக்கிறாங்களோ எல்லா இடத்துலையும் வெற்றி அடையும். சில பேருக்கு அப்படி இருக்கும். அவங்க எதை தொட்டாலும் அவங்களுக்கு வெற்றி தான், தோல்வியே வராது. அது மாதிரி இருக்கிறவங்க பக்தி தொண்டை எடுத்துப்பாங்க. பக்தி தொண்டை எடுத்துக்கொள்ளும் போது கோயில் கட்டணும் முயற்சி பண்ணுவாங்க, முயற்சி வெற்றிகரமாக அடையும். இல்லை அவங்க பெரிய அளவில் ஏதாவது சில காரியங்கள் செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க, அது எல்லாமே வெற்றி அடையும். அதை நினைச்சு கிருஷ்ணர் நமக்கு ரொம்ப கருணை கொடுக்கிறார், நம்ம பெரிய பக்தன் அப்படின்னு நம்ம நினைச்ச கூடாது. சிலருக்கு வாழ்க்கையில அவங்களுடைய கர்ம பயனின் பிரகாரம் அவங்க எதை தொட்டாலும் என்ன வேலை செஞ்சாலும் நடக்கவே நடக்காது. என்ன வேலை எடுத்து செஞ்சாலும் அது ஒழுங்காவே முடியாது. ஸோ அதனால அவங்க இவங்க பக்தியில லாய்க்கு இல்லாதவங்க அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. பக்தி தொண்டுல யார் வெற்றி அடைகிறாங்க யார் தோல்வி அடைகிறாங்க அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு நினைச்சாலும் அவனுக்கு பக்குவமான அறிவில்லைன்னு அர்த்தம். நான் பக்தி தொண்டுல தோல்வி அடைகிறேன் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாலும் அதுவும் பக்குவ அறிவில்லாத அர்த்தம். பக்தி தொண்டுல நம்மளுடைய தேவை வெற்றியோ தோல்வியோ அல்ல, கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும். அதுதான் நம்மளுடைய ஒரே தேவை. இது ஒண்ணு மட்டும்தான் நம்மளுடைய தேவையா இருக்கணுமோ ஒழிய, நம்மளுடைய குறிக்கோளா இருக்கணுமோ ஒழிய, நான் இந்த அளவுக்கு செய்யணும் அந்த அளவுக்கு செய்யணும் அது மூலமா நான் என்னுடைய வாழ்க்கை வெற்றி அடையும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சோம்னா நம்ம அறியாமையில் இருக்கிறதா அர்த்தம். கிருஷ்ணர் அதை உறுதி செய்யறார். எப்ப நம்ம கிருஷ்ணருக்கு பக்தி செய்யறோமோ அப்ப கிருஷ்ணர் அவருக்கு நம்ம பக்தி செய்யறதுக்கு என்ன தேவையோ அதை அவரு கொடுக்கிறார். அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏஜனா பரிபாசதே தேசாம் நித்யாபியுக்தானம் யோகக்ஷேமம் வஹாமியம். நம்ம கிருஷ்ணருக்கு அனன்ய பக்தி, தூய்மையான பக்தி, கலப்படம் இல்லாம, நம்ம பௌதிக ஆசைகள் எதுவும் இல்லாம தூய்மையா நம்ம கிருஷ்ணருக்கு பக்தி செய்யும் போது அவர் அடையறதுக்கு என்ன தேவையோ அது அவரே கொடுப்பார். சில நேரங்களில் கொடுக்கவும் மாட்டார். அது கிருஷ்ணருக்கு சுதந்திரம் உடையது. அவர் பூரண சுதந்திரம் உடையவர். அவர் தன்னுடைய பக்தர்களுக்கு சில நேரத்தில் கொடுக்கவும் செய்வார், சில நேரத்தில் எடுக்கவும் செய்வார். கிருஷ்ணர் கொடுக்கிறார் அப்படிங்கறனால நான் பக்தி தொண்டில வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னும், கிருஷ்ணர் எடுக்கிறார் அப்படிங்கறனால நான் பக்தி தொண்டில தோல்வி அடைகிறேன் அப்படின்னும் ஒரு பக்தன் என்றைக்கும் நினைக்க கூடாது. கிருஷ்ணர் ஸ்ரீமத் பாகவத்ல சொல்றார், எப்ப நான் ஒருத்தர் மேல அனுகிரகம் காட்டணும், தஸ்யாகம் அனுகிரகணாமி கரிஷ்யே ததனம் ஷனை, அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் புடுங்கிப்பேன். கீதையில ஒரு இடத்துல சொல்றார், யார் எனக்கு பக்தி செலுத்துறாங்களோ, நம்ம தான் சொன்னேன் அனன்யாஸ் சிந்தயந்தம், அதுல சொல்றார், யார் எனக்கு பக்தி செலுத்துறாங்களோ அவங்களுக்கு பக்திக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் கொடுக்கிறேன், அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை நான் பாதுகாக்கிறேன்னு சொல்றார். ஸ்ரீமத் பாகவத்தை இன்னொரு இடத்துல சொல்றார், என்கிட்ட யார் ஒருத்தன் பக்தி செய்யறானோ அவங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் பிடுங்கிக் கொள்வேன்கிறார். அவங்கிட்ட இருக்கிற சொத்து பத்து எல்லாம் நான் பிடுங்கிப்பேன். அப்ப அவன் சொந்தக்காரங்க எல்லாரும் அவனை விட்டு ஓடி போயிடுவாங்க.
அப்ப அவன் என்னை மட்டுமே சார்ந்தவனா இருப்பான். அதன் மூலமா அவன் எனக்கு பிரியமானவன் ஆவாங்க. கிருஷ்ணர் அப்ப இப்படி செய்வாரா அப்படி செய்வாரா? எப்படி செய்வாரு? ஒருத்தர் குழம்பலாம், கிருஷ்ணர் எப்படி வேண்டாலும் செய்யலாம். அதுக்கு அவருக்கு பூரண சுதந்திரம் இருக்கு. தன்னுடைய பக்தனோட தான் எப்படி உறவு கொள்ளணும்னு நினைக்கிறதுக்கு கிருஷ்ணருக்கு பூரண சுதந்திரம் இருக்கு. அவர் ஸ்வராட். அவர் தன்னுடைய பக்தர்களோடு எந்த விதத்துல லீலை கொள்ளணும் நினைக்கிறாரோ அந்த விதத்துல அவர் தன்னுடைய லீலையில ஈடுபடுவார். அவர் நினைத்தா ஜட்டாயுவ ராவணனை தோற்கடிக்க செய்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி நினைக்கல. ஏன்னா ஜட்டாயுவே ராவணனை தோற்கடித்து இருந்தால் என்ன ஆயிருக்கும்? அத்தோட ராமாயணம் முடிஞ்சிருக்கும். ராமர் தென் பகுதிக்கெல்லாம் வந்திருக்க முடியாது. ராமர் ஹனுமானை சந்திச்சிருக்க முடியாது. சுக்ரீவனை சந்திச்சிருக்க முடியாது. கோடிக்கணக்கான வானர சேனைகளுக்கு சேவை கொடுத்திருக்க முடியாது. ராமர் நினைச்சிருந்தா அவரே பாலம் கட்டியிருக்கலாம். அவருக்கு அது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. பிற்காலத்துல அர்ஜுனன் தனுஷ்கோட்டிக்கு ஒரு தடவை விஜயம் செய்தான். தனுஷ்கோட்டிக்கு அர்ஜுனன் வந்தப்ப அவன் நினைச்சான், ராமர் எதுக்காக வானரங்களை வச்சு பாலம் கட்டணும்? எதுக்காக வானரங்களை வச்சு பாலம் கட்டணும்? ராமர் நினைச்சா அவரே எப்படி ஆஞ்சநேயர் தாண்டி போனாரோ அது மாதிரி அவரே தாண்டி போயிருக்கலாம். இல்ல எல்லாரோட கூட கூட்டிட்டு போகணும்னு நினைச்சாருன்னா அம்பினாலேயே பாலம் கட்டி இருக்கலாமே. நான் ஒரு மிகச்சிறந்த வில்வீரன் அர்ஜுனன் நினைத்தான். என்னை காட்டிலும் நிச்சயமா ஸ்ரீராமர் பல மடங்கு பெரியவர். அவர்கிட்ட இருந்தா நான் வில்வித்தையை கற்றிருக்கிறேன். அவருடைய கருணையினால்தான் எனக்கு வில்வித்தை தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்துல என்னாலேயே தனுஷ்கோட்டியிலிருந்து லங்கைக்கு பாலம் கட்ட முடியும். ராமர் எதுக்கு தனுஷ்கோட்டிலிருந்து லங்கைக்கு பாலம் கட்டணும்? வானர சேனைகளை வச்சு எதுக்கு பாலம் கட்டணும்? நேரடியா அம்பினாலேயே பாலம் கட்டி இருக்கலாமே அப்படின்னு நினைச்சார். அப்போதைக்கு அதை பத்தி அவர் விசாரிக்கும் போது அங்க ஒரு வானரம் இருந்தது. அந்த வானரம் சொன்னது, இல்ல அம்பினால பாலம் கட்டினா அது தாங்காது, வானர சேனைகள் கனம் அதிகம், தாங்காது. இல்ல எல்லாம் தாங்கும். தாங்கும்னா நீ கட்டு, என்ன ஒருத்தனை தாங்குதான்னு பார்க்கலான்னு அந்த வானரம் அர்ஜுனன் கிட்ட சவால் விட்டது. அர்ஜுனனுக்கு உடனே ரோஷம் பொங்கிட்டு வந்துருச்சு. அட்டா எனக்கு வருது, வானரம் சவால் விடுது பாரு. சரி, தன்னுடைய அம்பினாலேயே தனுஷ்கோட்டியில இருந்து லங்கைக்கு பாலம் கட்டினான் அர்ஜுனன். இந்த வானரம் போய் ஏறி நின்று ஜங்குன்னு குதிச்சது, உடஞ்சு போச்சு பாலம். நான் ஒருத்தன் குதிச்சதுலயே உடஞ்சு போச்சு, நீ என்னத்த பாலம் கட்டுற? அதுக்கடுத்து மறுபடி இன்னும் பலமா பாலம் கட்டினான் அர்ஜுனன். மறுபடியும் அந்த வானரம் உடைச்சிருச்சு. மறுபடி பாலம் கட்டினா மறுபடியும் அந்த வானரம் உடைச்சது. மூணாவது உடைச்சரி அர்ஜுனனுக்கு உரைச்சது. சாதாரண வானரம் இல்லை, இது கண்டிப்பா ஹனுமானா தான் இருக்கணும்னு சொல்லி ஹனுமான் கிட்ட சரணடையும் போது அப்ப ஹனுமான் நான் ஹனுமான் அப்படிங்கிறத காட்டி, அவர் உன் கூட இருக்கிறது, உனக்கு சும்மா உன் கூட விளையாடுறதுக்காக இது மாதிரி பண்ணேன், உன் கூட நான் எப்பவுமே இருப்பேன்னு சொல்லி அர்ஜுனனுடைய ரதத்தினுடைய கொடியில ஹனுமான் வீற்று இருப்பார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நான் சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னா, ராமருக்கு வானரங்களை வச்சு பாலம் கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா வானரங்களுக்கெல்லாம் சேவை கொடுக்கணுமே. எல்லாமே கிருஷ்ணரே பண்ணிட்டார் அப்படின்னா மற்றவங்களுக்கு எல்லாம் சேவை எங்க இருந்து கிடைக்கும்? ஸ்ரீல பிரபுபா சொல்வார், மகாபிரபு நினைச்சிருந்தா உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணிருக்க முடியும். ஆனா அவரே பிரச்சாரம் பண்ணியிருந்தார் அப்படின்னா எனக்கு எப்படி சேவை கிடைச்சிருக்கும்னார். அது மாதிரி எல்லாமே பகவானே செய்திட முடியும். இருந்தாலும் நமக்கு சேவை கொடுக்கறது தான் அவருடைய பணி. அதுக்காக அவர் தன்னுடைய லீலைகள் எல்லாத்தையும் வடிவமைப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணர் சில நேரங்கள்ல அந்த பக்தனுடைய முயற்சி வெற்றி அடைகிற மாதிரி காட்டுவார். சில நேரத்துல அந்த பக்தனுடைய முயற்சி தோல்வி அடைகிற மாதிரி காட்டுவார். அந்த முயற்சி வெற்றி அடைஞ்சாலும் சரி தோல்வி அடைஞ்சாலும் சரி, அந்த பக்தன் பகவான் கிட்ட சரணடைஞ்சு பரிபூர்ணமான பக்தி பாவத்தோட செயல்பட்டான் அப்படின்னா
அது அவனுடைய ஆன்மீக வாழ்க்கையில நிச்சயம் வெற்றியே. வெளியில பார்க்கறதுக்கு அது தோல்வியா தெரிஞ்சால் கூட அவனுடைய ஆன்மீக வாழ்க்கையில அது நிச்சயம் வெற்றியே. அதனால பக்தர்கள் சில நேரங்களில் நம்மளுடைய முயற்சியை மேற்கொள்ளும் போது நம்மளுடைய பக்கத்துல இருந்து பரிபூர்ண முயற்சியை நம்ம மேற்கொள்வோம். அதுக்கப்புறம் அந்த முயற்சியை திருவினை ஆக்குறதும் திருவினை ஆக்காததும் அவருடைய பணி. சில நேரத்தில் மக்கள் சொல்றாங்க முயற்சி திருவினை ஆக்கும். எல்லா நேரத்திலையும் ஆக்குதானே. பௌதிகத்தை பார்த்தா கூட எல்லா நேரத்திலையும் முயற்சி திருவினை ஆக்காது. முயற்சி மெய் வருத்த கூலி தரும். சில நேரத்தை தர்றது இல்லையே. சிலருக்கு தருது, சிலருக்கு தர்றது இல்லை. ஏன்? ஏன்னா அவங்களுடைய கர்மா. பௌதிகவாதிகளை பொறுத்த வரைக்கும், பக்தர்களை பொறுத்த வரைக்கும் அது பகவானுடைய தனிப்பட்ட விருப்பம். அவர் தன்னுடைய லீலையில யாரை எப்படி செயல்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அது மாதிரி செயல்படுத்துவார். சில நேரங்களில் பக்தர்களாலேயே பகவானுடைய லீலைகளை புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன் கிருஷ்ணர் தன்னுடைய சொந்த வம்சத்தினரை ஒருத்தர் குடிச்சிட்டு அடிச்சிட்டு சாகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணணும்? ஏன் கிருஷ்ணர் அந்த மாதிரி பண்ணணும்? பதில் கிடையாது. கிருஷ்ணருடைய சுய விருப்பம், அவருடைய சொந்த விருப்பம். அவர் தன்னுடைய சந்ததியினர் எல்லாரையும் தன் கூட கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டார். சரி, அதை வேற விதத்துல கூட்டிட்டு போலாமே. ஏன் ஒருத்தர் அடிச்சுட்டு சாகிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும்? அதுவும் கிருஷ்ணருடைய விருப்பம். கிருஷ்ணர் பல நேரங்கள்ல தன்னுடைய லீலைகளின் மூலமா தான் எந்த ஒரு கட்டுப்பாட்டிற்கும் உட்பட்டவன் கிடையாது அப்படிங்கறது நிரூபிக்கிறார். யார் ஒருத்தர்கள் கிருஷ்ண பக்தர்களோ அவங்களும் கிருஷ்ணருடைய இந்த விருப்பத்திற்கு இணையா போறாங்க. தான் கிருஷ்ண பக்தியில ஈடுபடும் போது சில செயல்கள் நல்லா வரும்போது அது கிருஷ்ணருடைய கருணைன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி சில நேரங்கள்ல நம்மளுடைய முயற்சிகள் வெற்றி அடையாத பட்சத்துல இது கிருஷ்ணர் விரும்பல, கிருஷ்ணர் வேற மாதிரி லீலைகளை நடத்தணும்னு நினைக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் கிருஷ்ண பக்தர்களுடைய அந்த முயற்சியானது பகவானை திருப்திப்படுத்துது. அது அவங்களுக்கு வெற்றியை கொடுக்குது. அதனாலதான் சொன்னேன், ஜட்டாயினுடைய மரணம் நிச்சயமா ஒரு தோல்வி அல்ல. சாக்ஷாத் பகவான் அவரே அங்க வந்து ஜடாயுக்கு ஈமச்சடங்கு செய்றார். அவரே ஜட்டாயு மரணம் அடையும் போது முன்ன வந்து நிற்கிறார். யாரை யோகிகள், ஞானிகள், கர்மிகள், பக்தர்கள் எல்லோரும் தங்களுடைய மரண தருவாயில யாரை நினைக்கணும் நினைப்பாங்களோ அந்த புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் அவர் சாக்ஷாத் அவரே முன்ன வந்து நிற்கிறார். அதுக்கு மேல என்ன வேணும்? அதுக்கு மேல நமக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அங்க வந்து வெற்றி அடையிறதா தோல்வி அடையிறதாங்கிறது ஒரு பொருட்டு அல்ல. ராமாயண யுத்தத்துல பலர் மரணம் அடைஞ்சாங்க. அதன் பிறகு நடந்தது வேற. பலர் மரணம் அடைகிறாங்க, பல வானரங்கள் மரணம் அடைகிறாங்க. ஆனா அதெல்லாம் தோல்வி அல்ல. பகவானுடைய சேவையில ஒருத்தர் ஈடுபடும் போது அங்க தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. யார் ஒருத்தர் அனன்ய பக்தியில ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு என்றைக்கும் வெற்றியே. அந்த பக்தர்கள் தனிப்பட்ட ரீதியில அவங்க பக்தி தொண்டை விட்டு விலகி போனாங்க அப்படின்னா அது தோல்வி. ஆனா அவங்க எடுக்கக்கூடிய முயற்சியினால வரக்கூடியது என்றுமே வெற்றியே. பக்தி தொண்டுடைய முயற்சி என்றைக்கும் வெற்றியே. சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, பக்தர்கள் தோல்வியை அணுகும் போது அவங்க தங்களுக்குள்ளார அதை புரிஞ்சுக்கலாம். நான் என்ன தவறு செய்தேன், நான் எப்படி என்னை திருத்திக் கொள்ளலாம், இப்படி நினைச்சு பக்தர்கள் என்றைக்கும் தங்களுடைய நிலையை முன்னோக்கி பகவானுக்கு எப்படி இன்னும் துல்லியமா சேவை பண்றதுங்கிறதுக்காக ஆசைப்படுவாங்க. ஸ்ரீல பிரபுபாத் 1944 பேக் டு காட்ஹெட் பத்திரிகை ஆரம்பிச்சார். ஏறக்குறைய அவர் அந்த பத்திரிகை ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து இல்ல அதுக்கு கொஞ்சம் முன்னாடி காலகட்டத்தில இருந்தே அவர் கிருஷ்ண பக்திய ரொம்ப பரவலா பிரச்சாரம் பண்ணணுங்கிறதுக்கு முயற்சி எடுத்தார். ஆனா ஏறக்குறைய நம்ம 1944 எடுத்துக்கிட்டா கூட 1944 இருந்து 1966 வரைக்குமே அவருடைய அந்த முயற்சி கைகூடவே இல்லை. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல. ஸ்ரீல பிரபுபாதருடைய ஏக்கம், அவருடைய விருப்பம் எந்த அளவுக்கு ஆழமா இருந்திருக்கும். என்னுடைய முயற்சி எதுவுமே நடக்க மாட்டேங்குதே, அதனால நான் முயற்சி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாத் விட்டுருக்கலாம். ஸ்ரீல பிரபுபாத் விடவே இல்லை. பிரபுபாத்
எவ்வளவோ பிரச்சனைக்கு மத்தியிலும் அவர் தொடர்ந்து தன்னுடைய முயற்சியில ஈடுபட்டார். அது சுயமா அவரே நான் இப்படி பண்ணணும் நான் அப்படி பண்ணணும்னு நினைக்கல. ஏன்னா அது அவருடைய குருவினுடைய கட்டளை. என்னுடைய குருவினுடைய கட்டளை ஆங்கிலம் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் பண்ணணும். அதை தொடர்ந்து மேலை நாடுகளுக்கு போய் பிரச்சாரம் பண்ணணும். எப்பெல்லாம் பணம் கிடைக்குதோ அப்பெல்லாம் புஸ்தகம் அச்சடிக்கணும். இதெல்லாம் அவருக்கு அவருடைய ஆன்மீக குரு கொடுத்த கட்டளைகள். இந்த கட்டளை நிறைவேற்றும் போது அவர் வெற்றி தோல்வியை பற்றி கருத்தில் கொள்ளலாம். தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தார். அப்ப கிருஷ்ணர் எப்ப விருப்பப்படுறாரோ அப்ப அவர் அந்த முயற்சியை வெற்றி அடைய செய்றார். அப்படியே ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி அடைய செய்யல அப்படின்னா கூட, ஸ்ரீல பிரபுபாதர் கிருஷ்ணர் நம்மளுடைய பார்வைக்கு வெற்றி அடைய செய்யலனா கூட ஸ்ரீல பிரபுபாதருடைய வாழ்க்கை வெற்றிகரமானதுதான். அவர் கிருஷ்ணர் மேல தூய அன்பை வைத்திருந்தார். அதனால அந்த அன்பிதான் அவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை ஒழிய அவர் உலகம் முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணி ஆயிரக்கணக்கான சீடர்களை உருவாக்குறது அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா அது எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஸ்ரீல பிரபுபாதர் கிருஷ்ணர் மேல வைத்திருந்த அன்பு. ஸ்ரீல கௌர் கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ் அவருடைய வாழ்க்கை வெற்றியா தோல்வியா? ஸ்ரீல பிரபுபாதர் மேல அவர் வெளியில போய் எவ்வளவோ பேர சீடர்களை உருவாக்கல, காரியங்கள்லாம் செய்யல, இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை வெற்றி. ஏன்னா அவர் கிருஷ்ணர் மேல பூரண அன்பை அவர் அடைந்திருந்தார். அதனால பக்தி தொண்டில் உள்ள நம்மளுடைய கணக்கு வழக்கு வச்சு பண்ணக்கூடாது. பக்தி நம்மளுடைய அளவுகோலுக்கு உட்பட்டது கிடையாது. சில பக்தி சான்சர் டாக்கூர் மாயா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுப்பார். அளக்கிறதுக்கு நினைச்சோம் அப்படின்னா, கிருஷ்ணரை நம்ம அளக்கிறதுக்கு நினைச்சோம்னா அது மாயா அப்படின்னு. கிருஷ்ணரை ஒரு வரம்புக்குள்ளார கொண்டு வருது. பக்தி தொண்டுல ஒரு வரம்புக்குள்ளார கொண்டு வருது. நான் இத்தனை வருஷமா ஜெபம் பண்றேன், எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. எனக்கு இது வெற்றி அடையணும், நான் எல்லாமே ஒழுங்கா தானே பண்ணேன், ஏன் கிருஷ்ணர் இதை நடத்த வைக்க மாட்டேங்கிறார்? அது கிடையாது உண்மையான பக்தி. கிருஷ்ணருடைய விருப்பத்துக்கு நம்ம விட்டுறது. சில நேரங்கள்ல அது கடினமானதா இருக்கலாம். ஏன் கிருஷ்ணர் இப்படி நடந்துக்கிறார் அப்படின்னு ஒருத்தங்க நினைச்சாங்கன்னா அது அவங்களுடைய அறிவு பற்றாக்குறையை காட்டுது. இது இந்த ஜட்டாயு லீலையிலிருந்து நாம புரிந்துக்கக்கூடிய ஒரு கருத்து. இதுல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஜட்டாயு யாருக்காகவும் எதிர்பார்க்கல, எதையும் நினைச்சு பார்க்கல. யாருமே நினைத்து பார்த்திருக்க முடியாது இந்த மாதிரி ராவணன் சீதையை கடத்திட்டு போவான் அப்படின்னு. திடுதிப்புன்னு வந்த அந்த ஒரு சேவை செய்யறதுக்கு ஜட்டாயு தயாரா இருந்தது. ஜடாயு யோசிச்சு பார்க்கல, ஐயோ நமக்கு என்ன இது சொல்லாம கொள்ளாம இந்த சேவை வந்துருச்சே, இதை நான் எப்படி செய்யறது? சில நேரத்தை நம்ம அனுசரிக்கிறது உண்டு. என்ன பிரபு சொல்லாம கொள்ளாம இப்படி ஒரு சேவையை கொடுத்துட்டீங்க திடுதிப்புன்னு, யார் இப்படிலாம் செய்யறது? இதெல்லாம் முன்னே நீங்க பிளான் பண்ண மாட்டீங்களா? இப்படி திடுதிப்புன்னு சேவை கொடுத்தா யாரு பிரபு செய்யறது? எப்ப பார்த்தாலும் இப்படியே கொடுத்துட்டே இருப்பீங்க, திடுதிப்புன்னு புதுசா சேவை கொடுத்துட்டே இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறது உண்டு. ஆனா ஜட்டாயு அது மாதிரி நினைக்கிறா, என்னப்பா இது திடுதிப்புன்னு கிருஷ்ணன் எனக்கு இப்படி ஒரு சேவை கொடுத்துட்டாரு, அது கிடக்குது போ, வேற யாராவது பண்ணிட்டோம், நான் இங்க உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு நினைச்சிருந்ததுன்னா ஜட்டாயு இன்னைக்கு இவ்வளோ ஒரு பெருமையை அடைஞ்சிருக்காது. எந்த ஒரு சேவை கிடைச்சாலும் அந்த சேவை செய்யறதுக்கு உடனே பக்தன் தயாரா இருக்கும். அந்த சேவை தன்னால செய்ய முடிஞ்சாலும் சரி முடியாட்டியும் சரி, அந்த நேரத்துல அந்த சேவை செய்யறதுக்கான எண்ணம் அவங்கிட்ட இயற்கையா வருது. எப்படி ஒருத்தரால தாங்கிட்டு இருக்க முடியும்? ஒருத்தன் கடத்திட்டு போறான், தன்னால முடிஞ்ச ஒரு காரியத்தை செய்யணும், அதுக்கு ஜட்டாயு முன் வர. இந்த நேரத்துல நான் போய் என்னுடைய ஆன்மீக குருவை போய் நான் அவருடைய ஆலோசனைகளை பெற்று வரட்டுமா? இல்ல நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு யோசிக்கலாம். அதுக்கெல்லாம் அங்க வேலையே கிடையாது. கடத்திட்டு போனா பார்த்த அடுத்த க்ஷணம் பறக்க வேண்டியதுதான், போய் சண்டை போட வேண்டியதுதான். என்ன நடக்குதோ என்ன நடக்காதோ அது அடுத்த பக்கம். ஆனா அந்த இடத்துல எதிர்பாராம வரக்கூடிய சேவைகளுக்கும் பக்தர்கள் தயாரா இருக்கணும். எல்லா சேவைகளையும் நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்க முடியாது. இப்படிதான் நடக்கும் அப்படிதான் நடக்கும்னு
நம்ம பல திட்டங்கள் தீட்டினாலும் கிருஷ்ணருடைய திட்டம் வேற மாதிரி இருக்கும். அவருடைய திட்டத்துல அவர் நமக்கு சேவை கொடுத்தாருன்னா அந்த சேவையை பண்றதுக்கு நம்ம எப்போதும் தயாரா இருக்கணும். ஸ்ரீல பிரபுபாத் அமெரிக்கால பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். சில காரணங்கள்ல அவருக்கும் அவருடைய சில சீடர்களுக்கும் நடுவுல கொஞ்சம் பிரச்சனைகள் எழுந்தது. அப்ப ஸ்ரீல பிரபுபாத் இவங்கெல்லாம் என்ன இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு ஸ்ரீல பிரபுபாத் உடனே இந்தியாவுக்கு கிளம்பி வந்துட்டார். இந்தியாவுக்கு கிளம்பி வந்து இந்தியாவில் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். இந்தியாவில் பிரச்சாரத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சதையும் ஸ்ரீல பிரபுபாத் சொன்னார், இது கிருஷ்ணருடைய ஏற்பாடு. அங்க அமெரிக்கால வந்த பிரச்சனையானது கிருஷ்ணருடைய ஏற்பாடு, இல்லைன்னா நான் இந்தியாவுக்கு வந்திருக்க மாட்டேனே. இது மாதிரி பல நேரங்கள்ல நாம வைஷ்ணவ ஆச்சாரியருடைய வரலாற்றிலையும் கிருஷ்ணர் நேரடியா லீலைகள் அரங்கேற்றின போதும் பல்வேறு பக்தர்கள் எல்லா சூழ்நிலைகளையும் வரக்கூடிய சேவையை ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜட்டாயு பகவானுக்காக செய்த சேவை போர் புரியாது, சண்டை போட்டது, ராவணனோட தனியா சண்டை போட்டது. அந்த சண்டை ஜட்டாயுக்கு ஒரு சேவையா அமைஞ்சது. அந்த சண்டையில் அது தோத்து போச்சு, இருந்தாலும் அது வெற்றியே. அந்த போர்ல ஜட்டாயு தன்னுடைய முழு முயற்சியை எடுத்தது. அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எடுத்தோம்னா நம்மளும் கிருஷ்ணருக்காக சண்டை போடணும். நம்ம கிருஷ்ணருக்காக எந்த அளவுக்கு சண்டை போட முடியுமோ அந்த அளவுக்கு சண்டை போடணும். என்ன பிரபு, இப்ப என்ன ராமாயண யுத்தம் நடக்குதா, மகாபாரத யுத்தம் நடக்குதா? கிருஷ்ணருக்காக ராமருக்காக சண்டை போட சொல்றீங்களே, என்ன யுத்தம் நடக்குது? சைத்தன்ய மகாபிரபுனுடைய யுத்தம் நடக்குது. மாயைக்கு எதிராக சைத்தன்ய மகாபிரபுனுடைய இந்த லீலா இன்றும் அரங்கேறி கொண்டிருக்கு. சைத்தன்ய மகாபிரபுனுடைய இந்த சங்கீர்த்தன லீலா மாயைக்கு எதிரான ஒரு போர். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துக்கு வந்தபோது அஸ்திரங்களை எடுத்துட்டு வரல. சங்கு சக்கர கதா பத்மா கொண்டு வந்தார். அதாவது மகாபிரபு என்றுமே தாமரை போன்றவர், அவருடைய ஒவ்வொரு அங்கங்களும். இருந்தாலும் மகாபிரபு சங்கு வித்தியாசம். சங்கு வந்து பக்தர்களுக்கானது. சக்ரா கதா இதை அவர் எடுத்துட்டு வரல அசுரர்களை அழிக்கிறதுக்கு. அவர் மிருதங்கா கரத்தாலோட பகவானுடைய திருநாமத்தோட தோன்றினார். அப்படி இறைவன் இந்த சைத்தன்ய மகாபிரபுடைய லீலையில பகவான் சைத்தன்ய மகாபிரபு அவருடைய லீலையை அரங்கேற்றினார். அந்த லீலையில இன்றைக்கும் நம்ம பங்கு கொள்ளலாம். அப்படி பங்கு கொள்றதுதான் இந்த பிரச்சார இயக்கம். ஸ்ரீல பிரபுபாத் சொல்வார், இந்த இஸ்கான் ஆனது ஒரு பிரச்சார இயக்கம். பிரச்சாரம் அப்படின்னா சண்டை போடுறது, மாயைக்கு எதிரான ஒரு போர். இந்த போர்ல நம்ம எல்லாரும் முன்ன நின்று சண்டை போடுவோம். எந்த அளவுக்கு இந்த போர்ல நம்ம முழு முயற்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முழு முயற்சி எடுப்போம். நமக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம். என்ன வெற்றி? கிருஷ்ணர் திருப்தி அடைவார் அப்படிங்கிற வெற்றி. மாயைக்கு எதிரான போர் அப்படின்னா எத்தனையோ நாஸ்திகர்கள், எத்தனையோ மாயாவாதிகள், தேவர்களை வழிபடக்கூடியவர்கள், விஞ்ஞானிகள் இன்னைக்கு நவீன காலத்துல இப்படி பல அயோக்கியர்களுக்கு மத்தியில நம்ம போரிட வேண்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட ரீதியில நமக்குள்ளார இருக்கக்கூடிய அயோக்கியத்தனத்தையும் எதிர்த்து போரிட வேண்டி இருக்கு. இந்த போர்ல நம்ம தொடர்ந்து ஈடுபடுவோம். இந்த போர்ல நம்ம தொடர்ந்து ஈடுபடும் போது நிச்சயம் அது கிருஷ்ணருக்கு திருப்தியை கொடுக்கும். சில நேரத்துல நம்ம வெற்றி அடைகிற மாதிரி தோணலாம், சில நேரத்துல நம்ம தோல்வி அடைகிற மாதிரி தோணலாம். வெற்றியை கண்டு உடனே குதிக்கிறதும் கூடாது, தோல்வியை கண்டு துவண்டு விடவும் கூடாது. கிருஷ்ணர் திருப்தி அடைகிறாரா,
குரு திருப்தி அடைகிறாரா, கிருஷ்ணர் திருப்தி அடைகிறாரா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது குருவின் மூலமா தெரிந்து கொள்ளலாம். குரு திருப்தி அடைகிறாரா அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். குரு திருப்தி அடைஞ்சார் அப்படின்னா நம்மளுடைய முயற்சி நிச்சயம் வெற்றி. இதுதான் இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள். இதுல நிறைய விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இருந்தாலும் இப்போதைக்கு நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஒவ்வொருத்தரும் பகவானுடைய லீலையில பங்கு கொள்ளணும் அப்படின்னா அதற்கு அதிர்ஷ்டம் செய்தவர்களா இருக்கணும். ஜட்டாயு பகவானுடைய லீலையில பங்கு கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம் அதற்கு கிடைத்தது. அதே மாதிரிதான் நம்ம எல்லாருக்கும் இந்த சைத்தன்ய மகாபுருடைய சங்கீர்த்தன இயக்கத்துல கலந்து கொள்றதுக்கான ஒரு மாபெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கு. யார் முன்ன சேவை பண்றாங்களோ அவங்க அதனுடைய பெருமை அடைவாங்க. அவ்வளவுதான். யார் வேணாலும் அந்த காரியத்தை செய்யலாம். ஆனா யார் செய்யறாங்களோ அவங்க அந்த பேரை அடைகிறாங்க. ஸ்ரீல பிரபுபாத் சொன்னார், என்னுடைய ஆன்மீக சகோதரர்கள் எல்லாருக்குமே என்னுடைய குரு மகாராஜ் வேலை நாடுகளுக்கு போய் பிரச்சாரம் பண்ண சொல்லி கட்டளை கொடுத்திருந்தார். அவங்க யாரும் அதை செய்யல, நான் செஞ்சேன். அதனால எனக்கு கிருஷ்ணருடைய கிருபை கிடைச்சது. சோ எல்லாருக்கும் இந்த பிரச்சார இயக்கத்துல கலந்து கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. யார் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க கிருஷ்ணருக்கு பிரியமானவர்கள் ஆக முடியும். யார் இதெல்லாம் வேண்டாம்பா அப்படின்னு ஒதுங்கி இருக்காங்களோ அவங்க அப்படியே ஒதுங்கே நிக்க வேண்டியதுதான். இது எல்லா சேவைகளுக்கும் பொருந்தும், எல்லா சேவைகளுக்குமே பொருந்தும். இங்க நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாத் அவருடைய பகவத் தரிசனம் ஆயிரக்கணக்கில் அல்ல லட்சக்கணக்கில் விநியோகம் செய்யப்படணும்னு பிரியப்பட்டார். யாரு சேவையில பங்கு கொள்றாங்களோ அவங்க பெருமை மிக்கவர்கள் ஆகுறாங்க. யாரு சேவையில பங்கு கொள்ளையோ அவங்க அப்படியே இருந்துப்பாங்க. அவ்வளவுதான், எளிமையானது. ஸ்ரீல பிரபுபாதருடைய விருப்பமும் கிருஷ்ணருடைய விருப்பமும் இருக்கு. அது நம்மளுடைய தூய்மையான விருப்பத்தோட இணைந்தது அப்படின்னா நிச்சயமா 1,00,000 பிரதிகள் அப்படிங்கிறது தானா வரும். தானா வரும்னா தானா வந்துடாது, பக்தருடைய மூலமா அது வரும். ஆனா அது எந்த ஒரு குறிப்பிட்ட பக்தரின் மூலமா வரணும்னு அவசியம் கிடையாது. கிருஷ்ணர் யாரை உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அவங்க மூலமா வரும். அதே சமயத்துல யாரெல்லாம் பாக்கியசாலிகளோ அவங்க இதுல பங்கு கொள்வாங்க. யாரெல்லாம் அதிர்ஷ்டசாலிகளோ அவங்க இதுல பங்கு கொண்டு பெருமை அடைய முடியும். நானும் கிருஷ்ணருக்காக சில காரியத்தை செய்தேன், ஸ்ரீல பிரபுபாதருக்காக சில காரியத்தை செய்தேன் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தியோட நம்ம செயல்பட முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு அதிகமா முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சேவையை செய்வோம். நிச்சயமா நமக்கு வெற்றி நிச்சயம். கிருஷ்ணர் திருப்தி அடைவார். ஹரே கிருஷ்ண. श्रील प्रभुपाद की जय, जटायु की जय, श्री रामचंद्र भगवान की जय. மணி 11:30. இப்ப கபிலதாரா நோக்கி போகலாம். கபிலதாரால உபன்யாசம் எதுவும் கிடையாது. கபிலதாரா அந்த இடத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அங்க என்னெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏற்கனவே இங்க கொடுத்திருக்கேன். கபில தீர்த்தம் என்பது கபில நதியின் தொடக்கம். பகவான் கபிலருடைய ஆசிரமம். அங்கதான் தேவகூதிக்கு உபதேசம் கொடுத்தார் கபில முனிவர். அது மட்டும் இல்லாம புராணங்கள்ல நிறைய நிகழ்ச்சிகள் கபிலதாரால நடந்தா சொல்லப்பட்டிருக்கு. அங்க கபிலதாரால உள்ள நுழைஞ்சிங்கன்னா ஒரு கல்வெட்டு மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. யாருக்கு ஹிந்தி படிக்க தெரியுமோ அவங்க அதை படிச்சுக்கலாம். முக்கியமானது நமக்கு வைஷ்ணவ சம்பிரதாயங்கள்ல முக்கியமானதை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. இது கபில நதியோட தொடக்கம். பகவான் கபிலரோட ஆசிரமம் தேவகூதிக்கு அங்கதான் உபதேசம் கொடுக்கப்பட்டது. அங்க 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பமேளா நடக்கும். கும்பமேளா இங்க நாசிக்ல 2 இடத்துல நடக்கும். ஒன்னு கபில்தாரால, இன்னொன்னு ராமதீர்த்தத்துல, ராமகுண்டத்துல. சிலர் அந்த அமிர்தம் விழுந்த இடம் கபில்தாரான்னு சொல்றாங்க, சிலர்
ராமகுண்டம்னு சொல்றாங்க. ரெண்டு பிரிவினருக்கு நடுவில் ஒரு காலத்துல முரண்பாடு இருந்தது. 2 பேரும் முட்டின்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சமரசம் வந்து 2 இடத்துலையும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எப்படி இருந்தாலும் 2 இடங்களுக்கும் நம்ம போகலாம். இப்ப போறது கப்பில்தாரா போயிட்டு நேரா கோயில்ல பிரசாதம் எடுத்துட்டு போகணும். ஹரே கிருஷ்ணா.